Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Namah Shivaya. திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் சிறு குறிப்பு. திருவாசகம் என்னும் சைவத் தமிழ் நூலின் 6வது பகுதியாக நீத்தல் விண்ணப்பம் அமைந்துள்ளது. நீத்தல் விண்ணப்பம் தமிழ்நாடு மாநிலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பண்டைய பாண்டிய நாடு உத்தர கோசமங்கையில் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது. உத்தரகோசமங்கையில் மங்களேசுவரி சமேத மங்களேசுவரர் சிவன் கோவில் எனும் பிரபலமான இந்த கோவில் உள்ளது. 5½ அடி உயரம், முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனி, நடராசர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார். இறைவன் தன்னை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பம்தான் அனைத்து பாடல்களிலும் வரும் ஒரு பொதுவான தொடர். நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களை கொண்டது. பாடல்கள் கட்டளை கலித்துறை அந்தாதி முறையில் அமைந்துள்ளது. இதன் முதல் பாட்டின் முதல் சொல் கடையவன் என்பது அந்தாதி இலக்கணப்படி, கடைசி பாட்டின் கடைசி சொல்லும் இதுவே. தத்துவ ரீதியாக பார்க்குமிடத்து வாழ்க்கையை மும்மலங்களுடன் துவக்கும் சீவன் படிப்படியாக சீவபோதம் நீங்கி இறுதியில் சிவபோதம் அடைவதை இது குறிக்கிறது. Tiruvasakam, Neethal Vinnappam, Introduction. Neethal Vinnappam, Appeal to the Lord, not to depart from Him, is the 6th part of Tiruvasakam, written by Manikavasakar. Neethal Vinnappam was composed in Uttarkosamangi, which is a town located in the Ramanathapuram district of Tamil Nadu, an ancient town of the Pandyan kingdom. There is a famous Hindu temple known as the Mangaleshwari Samadha Mangalswara Shiva temple. Sandalwood backup worship, for the 5½ feet tall, a priceless emerald statue of Nataraja is performed throughout the year. This remarkable poem contains 50 especially flowing and harmonious verses in the Kathalai Kali Thurai Enthathi poetic format. The poem throughout is a genuine human cry for divine help in the midst of a terrible struggle and is full of the most vivid emotion.